நான் ஒரு தாள் வச்சுருந்தேங்க. அந்த தாள் நற்செய்தி வாசிக்கும் பொழுது விழுந்துட்டு எத்தனை பேர் பார்த்து கொண்டிருந்தார்களோ தெரியாது. எல்லாம் முடிய விட்டு ஒரு பையன் கொண்டு வந்து எடுத்து கொடுத்தான். பார்வை என்பது மிகவும் முக்கியமான ஒரு விடயம். பார்வை என்பது சாதாரண பார்வை மட்டுமல்ல, அகப்பார்வை என்பதும் ஒன்று இருக்கு, உள்ளார்ந்த பார்வை. கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, குருடு என்பது இன்றைய வாசகத்தின் கடைசி பகுதியை நீங்கள் பார்த்தால், கண் தெரிந்த பரிசேயரை, ஆயக்காரரை, சதுசேயரை, அக்காலத்து குருக்களை, நம்ம அக்காலத்து போட்டால் தான் நல்லாயிருக்கும். குருக்கள்னு சொன்னால் நீங்கள் ஒரு மாதிரி என்னைய பார்ப்பீங்க. அக்காலத்து குருக்களை பார்த்து இயேசு சொல்கின்றார், நீங்கள் எங்களுக்கு நன்றாக கண் தெரிகின்றது என்று சொல்வதால் நீங்கள் இன்னும் குருடர்களாக இருக்கின்றீர்கள். பல விடயங்களை நீங்கள் பார்ப்பதில்லை. இந்த தாள் விழுந்தோடனே எத்தனை பேர் அதை கவனிச்சாங்களோ தெரியாது. ஆனால் ஒரு பையன் அதை காண்கின்றான். நமது வாழ்வில் நாம் காண வேண்டும், பார்க்க வேண்டும், உணர வேண்டும், கேட்க வேண்டும். எதை? பேசப்படாத வார்த்தைகளை, காணாத காட்சிகளை, வெளியே சொல்லப்படாத உணர்ச்சிகளை நாங்கள் புரிந்து கொண்டால் நமக்கு கண்கள் தெரியும். அப்பொழுதுதான் நமக்கு கண்கள் தெரியும். உண்மையில் இந்த யோவான் நற்செய்தியை நீங்கள் பார்த்தால் டிவைன் காமெடி என்று சொல்லி ஒரு விஷயம் இருக்கும். அந்த வாசகத்தில் ஒரு மிகவும் அற்புதமான விடயம், அற்புதமாக யோவான் ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ஜோக் போட்டிருப்பார், ஒரு காமெடி போட்டிருப்பார். நீங்கள் வாசிச்சு பாருங்க, போய் வாசிச்சு பாருங்க. பரிசேயரை, ஆயக்காரரை பார்த்து, என்ன நீங்கள் திருப்பி கேட்குறீங்க, நீங்களும் போயிட்டு அவருடைய சீடராக போகின்றீர்களா? ஒரே விஷயத்தை 4 வாட்டி கேட்டிருப்பாங்க. அவன் சளைக்காமல் ஒரே விஷயத்தை 4 வாட்டி சொல்லுவான். எதுக்கு? மிகவும் முக்கியம். அவர் என்னை அழைத்தார், எனது கண்களில் உமிழ் நீரால் எனது கண்களை கழுவினார், அவர் சிலோவாம் என்ற அந்த குளத்திற்கு என்னை அனுப்பினார், நான் பார்வை பெற்று திரும்பி வந்தேன். இது எல்லாம் முக்கியம். திருப்பலியில் என்ன நடக்கின்றதோ அது அப்படியே அப்பட்டமாக இங்கே இருக்கும். திருப்பலியில் என்ன நடக்கின்றதோ அது அப்பட்டமாக இங்கே இருக்கும். அதனால தான் நம்ம சூஸ் பண்ணுற பாடல்கள்லாம் சரியான இடத்துல இருக்கணும். திருப்பலி ஆரம்பிக்கும் பொழுது நாங்கள் இறைவனிடம் வருகின்றோம், இறைவனை வாழ்த்தி கொண்டு வருகின்றோம், இறைவனிடம் நமது கஷ்டங்களை சொல்லி கொண்டு வருகின்றோம், இறைவனது வல்லமையை தெரிந்து நாங்கள் வருகின்றோம். ஆனால் இன்றைக்கு அவனிடம் இறைவன் போகின்றார். வரும் பொழுது வருகை பாடல் இறைவனை வாழ்த்துவதாக, போற்றுவதாக, அனைவரும் ஒன்று கூடுவதாக இருக்க வேண்டும். அதுக்கு பிறகு இயேசு உமிழ் நீராவது கண்களை கழுவுகின்றார், தொடுகின்றார். நாம் திருப்பலிக்கு வந்தவுடன் எத்தனை பேர் தெரிந்து சொல்கின்றோமோ தெரியாமல் சொல்கின்றோமோ, அது உண்மையாக நாங்கள் செய்தால் நாம் புத்துயிர் பெறுவோம். திருப்பலி தவக்காலமாக இருக்கலாம், ஆகமன காலமாக இருக்கலாம், திருகரவை காலமாக இருக்கலாம், பொது காலமாக இருக்கலாம். உன்னதங்களிலே நம்ம செய்யாவிட்டாலும் பாவ மன்னிப்பு வழிபாடு நிச்சயமாக இருக்கும். இறைவனிடம் நாங்கள் தாழ்மையான மனதோடு வந்தால் இறைவன் நம்மை கழுவுவார். பாவங்களிலிருந்து நாங்கள் கழுவப்படுகின்றோம். திருப்பலியின் ஆரம்பத்தில் எல்லாருமே ஒரு சுபம் சொல்கிறோம் இல்லையா? சகோதரரே, உங்களிடம் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன், ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் சில செய்யாத விடயங்களால் நாங்கள் பாவம் செய்கின்றோம். அதெல்லாம் முடிஞ்ச பிறகு குருவானவர் என்ன சொல்வார்? உங்களை தொட்டு கழுவுகின்றார். எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் மீது இரக்கம் வைத்து உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக சொல்கிறாரா? பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. அப்படி பார்த்துட்டு பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. அப்படியா சொல்கிறாரு? எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து, உங்கள் மேல் இல்லை, நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு, உங்களை அல்ல, உங்களை என்று சொல்லும் பொழுது நான் நல்லவனாக மாறுகிறேன்ல. குருவானவர் உட்பட நாம் தகுதி அற்றவர்கள் என்பதை உணர்ந்து இறைவனிடம் செல்லும் பொழுது
தகுதியானவராக மாற்றும் அந்த செபம் எனது கண்களில் இருக்கும் அந்த பீடைகளை, அந்த அழுக்குகளை, எனது இதயத்தில் இருக்கும் அழுக்குகளை அகற்றி விடுகின்றது. அதன் பிறகு இயேசு கூறுகின்றார், நீ சென்று சிலோவாம் என்ற அந்த ஏரியில் உன்னை கழுவு. சிலோவாம் 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 என்று 2-3 வாட்டி வருதில்லை. ஆரம்பத்திலேயே அவங்க சொல்லிட்டாங்க, சிலோவாம் என்று சொன்னால் அந்த ஏரியின் அர்த்தம் என்னது? சிலோவாம் என்று சொன்னால் அந்த ஏரியின் அர்த்தம் என்னது? அனுப்பப்பட்டவர். இதில் யார் அனுப்பப்பட்டவர்? இதில் யார் அனுப்பப்பட்டவர்? ஓ, அந்த கண் தெரியாதவரா? அல்ல, முதன்மையாக இயேசு இறைவனிடமிருந்து அனுப்பப்படுகின்றார் அந்த குருடனை தொட்டு குணமாக்க. இன்று இயேசு இந்த திருப்பலியில் நம்மிடையே அனுப்பப்படுகின்றார் குருடர்களாகிய எம்மை தொட்டு பார்வை கொடுக்க. இவ்வளவு காலமும் நான் மனைவியின் தேவைகளை தெரியாதவனாக இருந்தால் இன்று பார்வை பெற்றவனாக வீடு திரும்ப வேண்டும். முழு உலகமும் நமது கணவனை போற்றும் பொழுது நமக்கு மட்டும் அவர் ஒரு மாதிரி தெரிஞ்சால் நம்ம பார்வையில் ஏதோ பிரச்சனை இருக்கு. இன்று இறைவன் நம்மை தொட்டு குணப்படுத்துகின்றார். வீட்டுக்கு போய் கொஞ்சம் வித்தியாசமாக பாருங்கள். கணவர் மாதிரி மனைவி மாதிரி தட்டக்கூடாது. இந்த நேரத்தில் இது 2 பக்கமும் நடக்கணும். மனைவியும் அப்படி கணவனும் இருக்கணும். நமது பார்வை நமக்கு வலு கொடுக்க வேண்டும். இறைவன் இயேசுவை அனுப்புகின்றார் என்னை தொடுவதற்கு, இயேசு என்னை அனுப்புகின்றால் உங்களை தொடுவதற்கு. நீங்கள் அனுப்பப்படுகின்றீர்கள் உங்கள் குடும்பங்களில் ஒருவரை ஒருவர் தொடுவதற்கு, தொட்டு குணமாக்குவதற்கு. திருப்பலி முடிந்து சில பேர் முடிஞ்சோன்னு ஓடிடுவாங்க, இருக்க மாட்டாங்க. அந்த கடைசியில் குருவானவர் ஒரு விடயம் சொல்வார் இல்லையா, அது முக்கியம். முந்தி சொல்லுவாங்க, சென்று வாரங்கள் திருப்பலி முடிந்து விட்டது. அதை இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்தி சில பேர் சொல்லுவார்கள், சென்று வாரங்கள் திருப்பலி நிறைவேறியது. நிறைவேறியதுன்னு சொன்னால் முழுமை அடைகின்றது. இது யார் எப்படியோ தெரியாது, எனக்கு கேட்டது எனது அண்ணனிடமிருந்து. அவர் பாவிக்கும் வாழ்த்து செய்தி எப்படின்னு சொன்னால், சென்று வாழுங்கள் திருப்பலி நமது வாழ்விலும் தொடரட்டும். இப்போ ஒரு 28 வருடங்களாக நான் அதைத்தான் பாவிக்கின்றேன். ஆங்கிலத்திலையும் அதைத்தான் சொல்வார்கள், கோ அண்ட் glorify the Lord with your life. சென்று இறைவனை மகிமைப்படுத்துங்கள் உங்கள் வாழ்வில். எப்படி இறைவனை நமது வாழ்வில் மகிமைப்படுத்துறது? சில நேரம் இது உண்மை, சில மனைவிமார் சொல்கிறது உண்மை. ஃபாதர் அவர் ஊருக்கெல்லாம் நல்லது பண்ணுறாரு ஃபாதர், வீட்டில் அப்படி இல்லை. அதை இன்னொரு குழுவை பார்த்து சொல்லுவாங்க தெரியுமா, இங்கே பின்னுக்கு உட்காந்துருக்காங்க பாருங்கள் சம்மனசுகள் போல், கோயிலுக்கு வந்தால் ரொம்ப ஆர்வமாக வேலை செய்வாங்க. இவங்க மட்டும் இல்லை, இப்போ எனது இளைஞர்கள் இப்போல்லாம் ரொம்ப இப்போ கொஞ்சம் காலமாக ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. கோயிலுக்கு வந்து வேலை செய்கிறாங்க. சாதாரணமாக வந்த பிறகு தான் வேலை செய்வாங்க. இப்போல்லாம் அவங்களா வராங்க, அவங்களா வேலை செய்கிறாங்க. அப்போ பெற்றோர் சொல்கிறாங்க, வீட்டில் அவங்க சாப்பிட்ட பிளேட்டை கூட கழுவுறதில்லை, அவங்க குடித்த கப்பை கூட தொடுறதில்லை ஃபாதர். ஆனால் கோயிலில் வந்தால் ஃபாதர் கப் எடுத்து போய் கழுவிட்டு வரவா, பிளேட் கழுவிட்டு வரவா. நல்லது நல்லது, ஆனால் அதை நாங்கள் வீடுகளிலும் செய்ய வேண்டும். நீங்கள் அனுப்பப்படுகின்றீர்கள். அனுப்பப்படும் பொழுது உங்களுக்கு ஒரு உன்னதம் தெரிய வேண்டும். இறை பார்வை நமது வாழ்வில் இருக்க வேண்டும். இறை கேள்வி ஞானம் நமது வாழ்வில் இருக்க வேண்டும். இறை உணர்வு நமது வாழ்வில் இருக்க வேண்டும். இவை அனைத்தும் இருந்தால் எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் பிங்க் கொடுத்துட்டு சுற்றி வரலாம். யாராவது கவனிச்சிங்களா? ஃபாதர் இன்றைக்கு பிங்க் போட்டிருக்கிறாரு. இன்றைக்கு வித்தியாசமாக குருவானவர் போடுவதற்கு காரணம், இது மகிழ்ச்சியின் ஞாயிறு. இந்த மகிழ்ச்சி இங்கே மட்டுமல்ல, நமது குடும்பங்களில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் பார்வை பெற வேண்டும். விழ முதல் யார் மனைவியை தொட்டு தூக்குகின்றார்களோ, விழ முதல் யார் கணவனை தொட்டு தூக்குகின்றார்களோ அவர்களுக்கு தெரியும் இவர் இப்படி நடந்து போனால் இப்படி தான் நடக்கும். ஆகவே நம்ம தான் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்வு. தெரிந்து புரிந்து உணர்ந்து நாங்கள் அன்பு செய்தால்
கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரர்களே, நாங்கள் பார்வை உள்ளவர்களாக இருப்போம். இந்த மனிதன் ஆரம்பத்தில் இயேசுவை ஒரு மனிதனாக மட்டும்தான் பார்க்கின்றார். எங்கேயோ கேட்டது போல இருக்கா? போன வாரம் சமாரிய பெண் இயேசுவை ஒரு மனிதனாக பார்த்தார். கொஞ்ச நேரம் போன பிறகு இவன் பரிசேயர்களிடம், ஆயக்காரர்களிடம், மறைநூல் வல்லுநர்களிடம் சொல்கின்றான், நீங்க சொல்றீங்க அவன் பாவி என்று சொல்லிட்டு இருக்க முடியாது. பாவியாக இருந்தால் இப்படி ஒரு அற்புதமான வேலையை செய்ய முடியாது. ஆகவே அவர் நிச்சயமாக ஒரு இறைவனால் அனுப்பப்பட்ட இறைவாக்கினராகத்தான் இருக்க வேண்டும். போன வாரம் இதே மாதிரி தான் இருந்தது. அந்த பெண் இயேசுவை நீர் ஒரு இறைவாக்கினராக இருக்க வேண்டும் என்று சொல்கின்றார் அரைவாசி தூரம் போகும் பொழுது. நாம் இப்பொழுது அந்த அரைவாசி தூரத்திற்கு வந்திருக்கின்றோம். தவக்காலத்தில் நாங்கள் இயேசுவை ஒரு உன்னதமானவராக இப்பொழுது பார்க்க வேண்டும். இந்த காலத்தில், இந்த 4ஆவது ஞாயிறில். ஆனால் தவக்காலம் முடிந்து பாஸ்கா காலத்திற்கு நாங்கள் அடியெடுத்து வைக்கும் பொழுது நாம் இயேசுவை பார்க்கும் விதம் வித்தியாசமாக இருக்கும். இன்றைய வாசகத்தில் கடைசியில் அந்த மனிதன் இயேசுவை வணங்குகின்றார். போன வாரமும் அதே மாதிரி கேள்வி இருந்தது. மெசியாவை பற்றி அந்த பெண் சொல்லும் பொழுது, அந்த மெசியாவை எனக்கு காட்டும். இயேசு சொல்கின்றார், அது நான் ஆரம்பித்தது 2வது வாரத்திலேருந்து இந்த வசனத்தோடு மறந்துடக்கூடாது. அது நான் தான், நானே உலகின் ஒளி, நானே உலகின் உப்பு, நானே வாழ்வு, அது நான் தான். இந்த வாரமும் அவன் கேட்கின்றான், நான் மெசியாவை பார்க்க வேண்டும். இயேசு சொல்கின்றார், அது நான் தான். கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரர்களே, இந்த நான் தான் என்பது நான் ஏற்கனவே போன வாரம் சொன்னது போல, நாங்கள் வீடுகளுக்கு செல்லும் பொழுது நாமும் இயேசுவாக மாறி அது நான் தான் என்று சொல்லும் அந்த வல்லமை நமக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால், நமது பார்வை சரியானதாக இருக்க வேண்டும், நமது கேள்வித்திறன் சரியானதாக இருக்க வேண்டும், நமது உணர்வு சரியானதாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நிச்சயமாக நாம் அனைவரும் பார்வை பெறுவோம். அதனால தான் வல்லுநர்கள் சொல்வார்கள், நாம் பார்க்கும் பார்வை, நாம் கேட்கும் கேள்வி, நாம் உணரும் உணர்ச்சி கண்ணிலிருந்தோ காதிலிருந்தோ நமது மூளையிலிருந்தோ வரக்கூடாது. நிறைய பேர் எப்படி பார்ப்போம்? லாஜிக்கலாக பார்ப்போம், லாஜிக்கலாக கேட்போம். ஆனால் நாம் பார்க்கும் பார்வை எனது இதயத்திலிருந்து வெளிப்பட வேண்டும். நாம் கேட்கும் கேள்வி எனது இதயத்திலிருந்து வெளிப்பட வேண்டும். நாம் உணரும் உணர்வு நமது இதயத்திலிருந்து வெளிப்பட வேண்டும். அப்படி வெளிப்பட்டால் நிச்சயமாக 6வது வாரத்தில் பாஸ்கா காலத்தில் நாங்கள் இந்த மனிதன் எவ்வாறு இயேசுவை கண்டு கொண்டாரோ மீட்பராக, அந்த சமாரிய பெண் எவ்வாறு இயேசுவை மீட்பராக கண்டு உணர்ந்தாரோ, எவ்வாறு மகதலேனாள் மரியாள் உயிர்ப்பின் பின் 3ஆம் நாள் இயேசுவை மீட்பராக கண்டாரோ, அதே போல் நாமும் இயேசுவை மீட்பராக காண, கேட்க, உணர நமக்கு வரம் கிடைக்கும். அப்படி பார்க்கும் பொழுது நான் இயேசுவாக மாறி நான் தான் இயேசு என்ற உணர்வை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் வல்லமை நமக்கு கிடைக்கும். அதற்கு நாம் இயேசுவை போல் பார்க்க வேண்டும், இயேசுவை போல் கேட்க வேண்டும், இயேசுவை போல் உணர வேண்டும். அந்த வல்லமையை இந்த மகிழ்ச்சியின் ஞாயிறில் நாங்கள் வேண்டி மன்றாடுவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமென்.